அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீ சாய். இப்போ நம்ம சாய் சச்சரித்திரால 3வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். இந்த 3வது அத்தியாயத்தில் வந்து அடியவர்களுக்கு அளிக்கப்பட்ட பலதரப்பட்ட பணிகளை பற்றி பார்த்தோம். கல்லங்கரை விளக்கமாக பாபாவுடைய கதைகள் எப்படி நமக்கு உதவுங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது சாய்பாபாவின் தாய் அன்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தன் இளங்கன்றை பசு எங்கனம் நேசிக்கிறது என்பதை யாவரும் அறிவர். அதன் மடி எப்பொழுதும் நிறைந்திருக்கிறது. கன்று பால் வேண்டி மடியை முட்டும் போது தடையின்றி பால் பெருக்கெடுக்கின்றது. அங்கனமே தாயாரும் தக்க தருணத்தில் தன் குழந்தையின் பசியறிந்து முளையமுது தந்து ஊட்டுகிறாள். அதற்கு ஆடை அழகுற அணிவிப்பதிலும் சிறப்புற சிங்காரிப்பதிலும் முக்கிய கவனம் செலுத்துகிறாள். குழந்தை எதை பற்றியும் அறிவதும் இல்லை, கவலை உறுவதும் இல்லை. ஆயின் தன் குழந்தை நன்றாக உடை உடுத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருப்பதை கண்ணுறும் தாயின் மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லை இல்லை. தாயன்பு விசித்திரமானது, அசாதாரணமானது, பற்றில்லாதது, இணையில்லாதது. தமது அடியவர்களிடம் சத்குருவும் இத்தகைய தாயன்பு காண்பிக்கிறார்கள். இத்தகைய அன்பே பாபா என்னிடம் கொண்டிருந்தது. அதை பற்றிய நிகழ்ச்சி பின்வருமாறு. நான் அரசாங்க வேலையிலிருந்து 1916ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்றேன். கௌரவமாக என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு தீர்மானித்து தரப்பட்ட பென்ஷன் போதவில்லை. குரு பௌர்ணிமா அன்று நான் ஷிரடிக்கு சென்றிருந்தேன். அங்கு அண்ணா சிஞ்சனிகர் அவராகவே பாபாவிடம் எனக்காக கீழ்வருமாறு வேண்டினார். தயவு செய்து அவரை அன்புடன் நோக்குங்கள். அவர் பெரும் பென்ஷன் அறவே போதாது. அவரது குடும்பமும் வளர்ந்து வருகிறது. அவருக்கு வேறு வேலை ஏதும் கொடுங்கள். அவரது சிந்தா குழந்தனை தீர்த்து அவரை மகிழ செய்யுங்கள். பாபா பதிலளித்தார், அவர் வேறு ஏதாவது வேலை பெறுவார். ஆயின் இப்போது எனக்கு பணி செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவரது உணவு எப்போதும் நிறைந்திருக்கும், ஒருபோதும் காலியாய் இராது. அவர் தனது கவனம் அனைத்தையும் என்பால் திருப்பி நாஸ்திகர்கள், மதப்பற்றவர்கள், கொடுமையாளர்கள் இவர்களின் கூட்டுறவை தவிர்த்து எல்லோரிடமும் பணிவாகவும் அடக்கமாகவும் இருந்து உள்ளத்தாலும் உயிராலும் என்னை வணங்க வேண்டும். இதை செய்வாராகில் அவர் எல்லையற்ற பேரின்பத்தை அடைவார். எவருடைய வழிபாடு உபதேசிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நான் என்பது யார் என்னும் வினாவுக்கு பாபா என்பது யார் என்னும் குறிப்பில் முன்னமே இந்நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்களேன், பாபாவுடைய தாய் என்பதை பற்றி சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு பசு அந்த கண்ணுக்குட்டி மேலே எவ்வளவு பாசத்தை காமிக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம சொல்லி விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எப்போ அந்த கண்ணுக்குட்டி பால் வேணும்னு சொல்லி அந்த மடியை போய் முட்டுதோ அப்போ தான் பால் சுரக்குது. பால் கறக்கும் போது பார்த்துருக்கீங்களா, முதல்ல அதை முட்டை விட்டு பால் சுரக்க விட்டு அந்த கண்ணுக்குட்டியை இழுத்து கட்டி திரும்பி பால் கறப்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் பாபாவுடைய அன்பம். அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம தான் முதல்ல பாபாவுடைய 11 உபதேச மொழிகள்லே வரோம் பாருங்களேன். நீ என்னை நோக்கினால் நான் உன்னை நோக்குவேன், நீ என் உதவிக்காக என்னிடம் வந்தால் உடனே நான் அது உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு 11 சேயிங்ஸ் வரும். இன்னொரு தனி பதிவில் நம்ம 11 சேயிங்ஸையும் பார்ப்போம். அது ரொம்ப பாபாவுடைய 11 உறுதிமொழிகளும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ நம்ம தான் முதல் அடி பாபா கிட்ட வந்து நம்ம தான் முதல் அடி எடுத்து வைக்கணும். நம்ம தான் போய் முட்டணும். எப்படி கண்ணுக்குட்டி வந்து இந்த தாய் மடியை போய் பாலுக்காக முட்டுதோ அந்த மாதிரி நம்ம பாபா கிட்ட போய் முதல்ல நம்ம வந்து சரணாகதி அடையணும். அதுக்கப்புறம் தங்கு தடையின்றி நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படுவது ரொம்ப நிச்சயம். இன்னொன்று என்ன எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க, தாய் அன்பு. ஒரு குழந்தைக்கு வந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, பசி அறிஞ்சு பால் கொடுக்குறாங்க. குழந்தைக்கு பசிக்குமேன்னு சாப்பாடு செஞ்சு போடுறோம். அந்த குழந்தைக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த குழந்தைய வந்து அழகாக காமிக்கிறதுல அந்த நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்லா மேக்கப்லாம் போட்டு கொடுத்தா அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சந்தோஷம், என் குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கா பாருண்டு. அந்த மாதிரி பாபாவுடைய அன்பு விசித்திரமானதான், ஈடு இணை இல்லாதது. நம்மளை வந்து அழகுபடுத்தி பார்க்குறதுல, அழகுங்கிறது வெறும் முகப்பொலிவோ ட்ரெஸ்ஸு மட்டும் கிடையாது, நம்ம மனசையும் பாபா அழகுபடுத்தி பார்க்குறாரு. அவருடைய டியூட்டியாக இருக்கிறது ஒரு பெரிய சக்ஸஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துக்கு வேண்டிய சந்தோஷங்களையும் கொடுத்து நாளுக்கு நாள் நம்ம மனசையும் பாபா வந்து பக்குவப்படுத்திக்கிட்டே வருவார். அந்த மாதிரி நம்ம மனசு இன்னும் பக்குவப்படலைன்னா நம்ம தான் அந்த வாய்ப்பை தவற விடுறோன்ட்டு அர்த்தம். ஏன்னா நம்ம தான் கன்றுக்குட்டி தான் போய் பசுமாட்டுக்கிட்ட பாலுக்காக போய் முட்டணும். நம்ம தான் முதல்ல அடி எடுத்து வைக்கணும். அப்போ தான் நம்ம மனசுமே அழகாக மாறும். எப்படி அழகாக மாறும், நம்ம மற்றவங்களுடைய கவலைகளை மற்றவங்களை தொந்தரவு பண்ணுறதையோ இல்லை மற்றவங்களுடைய கவலைகளை நம்ம கவலைகளாக பார்க்க ஆரம்பிப்போம். ஒருத்தவங்க நம்ம எதிர்க்க வேதனைப்படுறாங்கன்னா நமக்கு என்னன்னு நம்ம மனசு போகாது. ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்களே, நம்மளால் ஏதாவது உதவ முடியுமா அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல எண்ணங்கள்லாம் மேல் எழும்பி 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 நம்மளுடைய தீய பண்புகள், தீய எண்ணங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது தான்
நம்ம வந்து சரியான பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பாபாவுடைய பாசமும் அந்த மாதிரி தான். அவருடைய தாய் அன்பு சொல்கிறாங்களா, விசித்திரமானது, அசாதாரணமானது, பற்றில்லாதது. அந்த அளவுக்கு பாபா வந்து நம்ம மேலே பாசம் காண்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு எழுதினார்ல ஹேமந்த் பந்த், அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கை என் கதையே எடுத்துக்கோங்க. நான் 1916ஆம் ஆண்டில் வந்து நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். 16லேயே பாருங்கள், 18ல் அப்பா பாபா வந்து மகாசமாதி அடைஞ்சிருக்காரு, 16ல் இவர் ரிட்டையர்ட் ஆகியிருக்காரு. அப்போ அந்த 16ல் அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது அவருக்கு வந்து பென்ஷன் கிடச்சிதான். இப்போ இந்த இடத்துல வந்து அவர் ஷிரடிக்கு வந்து குரு பௌர்ணிமா அன்னைக்கு போயிருக்காரு. அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் அண்ணா சின்சனிகர் பாபா கிட்ட தாமாகவே அவர்கிட்ட பாபாட்ட போய் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அண்ணா சாஹிப் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் பாபா, அவருக்கு பென்ஷன் ரொம்ப கம்மியாக வருது, அவர் வந்து ஒரு பெரிய குடும்பஸ்தான், அவர் பெரிய குடும்பம், இந்த பென்ஷனை வச்சு எப்படி அவர் தன்னுடைய குடும்பத்தை நடத்துவார், அவர் மேலே இறக்கப்படுங்க, அவருக்கு ஏதாச்சும் வேறு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்குறாராம். உடனே பாபா திரும்பி பார்த்து சொல்கிறாரு, அவன் கண்டிப்பாக நான் வேறு ஏதாவது வேலை கொடுக்குறேன், ஆனால் அவன் எனக்கு பணி செய்து கிடக்கணும். அதுதான், அதனால தான் நான் திரும்ப 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 சொல்கிறேன், எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போய் உங்களால் முடிஞ்ச சேவையை பாபாவுக்கு தயவுசெய்து செய்யுங்க. அந்த கோயிலை சுத்தம் பண்ணி கொடுங்க, ஒரு பெருக்கி கொடுங்க, மாப்போட்டு கொடுங்க, பாபா ட்ரெஸ்ஸை துவச்சி கொடுங்க, அயன் பண்ணி கொடுங்க. அங்கே போய் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. எல்லா கோவில்லையுமே நான் சொல்கிறேன், 365 நாளும் ஏதாவது வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும், சின்ன கோவில்லேருந்து பெரிய கோவில் வரைக்கும். வெறும் பெரிய பெரிய கோவிலில் போயிட்டு திருப்பதி தேவஸ்தானத்துலேயும் ஷிரடி சாய் சமஸ்தானத்துலேயும் சேவை செய்கிறது மட்டும் சேவை கிடையாது. உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவில்களில் போய் அவங்களுக்கு அங்கே என்ன நீட் இருக்குது, இந்த பாபாவுடைய ஆர்த்தி தட்டை தேய்ச்சி தரலாம், அவங்க அன்னதானம் செய்யக்கூடிய கோவில்களாக இருந்தால் அங்கே போய் காய் நறுக்கி கொடுக்கலாம், அதில் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம், பெருக்கி கொடுக்கலாம், மாப்போட்டு கொடுக்கலாம். கோவிலில் ஏதாவது ஒரு சின்ன வேலை நம்மளால் முடிஞ்ச வேலையை நம்ம வந்து பாபாவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சால் தான் நம்மளுடைய கர்ம பலனா பாபா இந்த மாதிரி நம்ம சேவை செய்யும் போது அதுக்கு ஈக்குவல் டு போட்டு கம்மி பண்ணிக்கிட்டே வருவார். பாபாவுக்கு சேவை பண்ணுறவங்க நான் நிறைய பார்த்துருக்கேன், அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக எல்லாமே நடந்துடும். ஒரு சாத்தியம் இல்லாததெல்லாம் ஈஸியாக நடக்கும். ஒரு 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 சின்ன உதாரணம், ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது சாதாரணப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த லோனை வாங்குறதுக்கும் பாபாவுக்கு சேவை பண்ணுறவங்க 2 நாளில் வாங்கி அந்த வேலையை முடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் தயவுசெய்து பாபாவுக்கு, ஏன்னா பாபாவுடைய வார்த்தை, அவனுக்கு வேறு வேலை கிடைக்கும், ஆனால் அவன் என்ன பண்ணணும், இப்போ எனக்கு பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவனுடைய உணவு என்றைக்குமே நிரந்தரமாக காலி ஆகவே ஆகாது. பாபாவுடைய இது வந்து பாபாவுடைய ஒரு சத்தியபிரமாணம் மாதிரி. உணவு உடை இன்னொரு இடத்துல கூட வரும், அதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கடாதீங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பாபா இருக்கிற வீட்டில், பாபாவுடைய பக்தர்களுடைய வீட்டில் ஒருபோதும் உணவுக்கும் உடைக்கும் பாபா என்றைக்குமே பட்டினி போட மாட்டாருங்க. ஒரு நாளாக அது வந்து ஒரு யாருமே கிடையாதுங்க. சாப்பாடு இல்லாமல் உடை இல்லாமல் பாபாவுடைய பக்தர்களை பாபா ஒரு நாளும் பட்டினி போட மாட்டார். அது வந்து அவருடைய வாக்குறுதி. என்ன சொல்கிறாரு, அவருடைய கஜானா வந்து அவருடைய உணவு எப்போதும் நிறைந்திருக்கும், ஒருபோதும் காலியாகிறாது. அவர் தனது கவனம் அனைத்தையும் என்பால் திருப்பி நாஸ்திகர்கள் தனது கவனம் அனைத்தையும் என்பால் திருப்பி, முக்கியமாக நாஸ்திகர்கள், மதப்பற்றவர்கள், கொடுமையாளர்கள் இவர்களின் கூட்டுறவை தவிர்த்து அப்படின்னு என்ன தெரியுமா இருக்கும். இப்போ நமக்கு நிறைய பேருக்கு இன்னொரு எண்ணம், சிவபுராணம் டெய்லி படித்தா சாமியார் ஆகிடுவியா. கோவிலுக்கு டெய்லி போனாலே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோ சொந்தக்காரங்களோ கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா, டெய்லி கோயிலுக்கு போயிட்டுருக்க, என்ன இருக்குது, ஏன் தினம் கோயிலுக்கு போயிட்டுருக்க அப்படின்னு தான் முதல்ல கேட்பாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இன்னும் போகிற போக பார்த்தா கோயிலே கதின்னு கிடப்ப போலையே, எப்போ ஃபோன் பண்ணாலும் கோயிலே இருக்க அப்படின்பாங்க. இந்த மாதிரி பற்றற்றவர்கள், கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நாஸ்திகர்கள், அந்த பற்றற்றவர்கள், கொடுமையாளர்கள்னு என்ன தெரியுமா, நம்மளை வந்து சரியான பாதையில் நம்ம போகணும்னு முடிவு எடுப்போம், ஆனால் நம்மளை இந்த மாதிரி நிறுத்திடுறது. இன்றைக்கி கோயிலுக்கு டெய்லி போய் கோயில் சாமி கும்பிட்டா நம்ம சாமியார் ஆகிடுவோமா? சாமியார் ஆகிறது, சன்னியாசம் வாங்குறதுன்னா அவ்வளோ லேசான விஷயமா? அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் பெரிய விஷயம். தினம் கோயிலுக்கு போகிறதுனாலையோ, இல்லை டெய்லி சிவபுராணம் படிக்கிறதுனாலையோ, ஸ்கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுனாலையோ, விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறதுனாலையோ, லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறதுனாலையோ, இல்லை டெய்லி நீங்கள் உங்கள் வீட்டில் குத்துவேலுக்கு பூஜை பண்ணுறதுனாலையோ யாருமே சன்னியாசத்தெல்லாம் வாங்கிட முடியாது, சாமியாராவும் ஆகிட முடியாது. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். யாராவது நமக்கு தப்பாக அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா
நம்ம தான் வந்து அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுற அளவுக்கு நம்ம வளரணும். நமக்கு அந்த மனத்தெளிவும் நம்மளுடைய அறிவும் தெளிவடைஞ்சிருக்கணும். இந்த மனமும் அறிவும் தெளிவடையணும்னா நம்ம சத்குருவின் காலடியில் சரணம் அடையணும். இப்போ நம்ம வந்து அடுத்த பகுதியான குரு பாகவதத்துக்கு போவோம். இப்போ நம்ம பார்ட் 2ல் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண மனிதனத்திலிருந்து சத்குரு நிலைக்கு பரிணாம வளர்ச்சி. இப்போ இதுக்கு உதாரணமாக இப்போ வாழ்ந்துட்டு இருக்க நிறைய மகான்களை சொல்லலாம். வெளியில் இருக்க சந்திரபானு சத்பதி குருஜி, பூஜ்யஸ்ரீ சந்திரபானு சத்பதி குருஜி அவங்க சொல்லலாம். ஷிர்டி ஷிர்டிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் கசோரி அந்த மாவட்டத்தில் இருக்க சுப்பிரமணிய சுவாமிஜியை பற்றி சொல்லலாம். இங்கே ஊர பக்கத்தில் இருந்த காமாட்சிதாசன் தாத்தாவை சொல்லலாம். இல்லை பாபா மடியில் உட்காந்து இந்த சுகந்தி பாட்டி அவங்கள சொல்லலாம். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண மனிதர்களாக பிறந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சத்குருவான நிலைக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வரப்போகிற சாப்டர்ஸ்லாம் குரு பாகவதத்தில் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அதில் வந்து 17-18வது ஸ்லோகத்தை பற்றி பார்ப்போம். சத்குருவே, அதாவது என்னது, பரிபூர்ண குருவே, ஒரு காலத்தில் நீங்கள் கூட ஒரு சாதாரண மனிதனாக மனித உடலுடன் தான் பிறந்தீர்கள். நீங்களும் கூட மாயைகளால், அதாவது உலக தோற்றங்களால் சூழப்பட்டீர்கள். மேகமூட்டமான வானத்தில் உள்ள நிலவை போல நீங்களும் உங்கள் உண்மை தன்மையை உணராமல் மனிதத்தன்மையை அனுபவித்தீர்கள். நீங்களும் மாய வலையில் சிக்கி கொண்டீர்கள். மேலும் நீங்களும் கர்ம சமுத்திரத்தில் மூழ்கினீர்கள், அதாவது உலக காரியங்களில். இதுதான் 17-18வது ஸ்லோகத்துடைய இது. அதுதான் அவங்களும் நம்மளை போல சாதாரண மனிதர்களாக பிறந்தாங்க. அவங்களாலும் மாயைக்குள்ளே தான் இருந்தாங்க. உலக கர்மங்கள்னா, கர்ம சமுத்திரம்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறக்கிறது, அந்த மாதிரியான நம்ம எப்படி இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, கூட பிறந்தவங்களோட அந்த மாதிரியான இதோட தான் அவங்களும் வாழ்ந்துருக்காங்க. எப்படி அவங்க மாறினாங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ 17-18 ஒரியா மொழியில் உள்ள ஸ்லோகம். ஹே குரு, தினேனா பரி ஜனமி திலு தேஹ தரி மாயாரே திலுதே ஆச்சனா மேகாட்சரே அபாஜனஹா நிஜகு மணிதிலு நர நிஜகு தில அகோச்சார மாயா ஜாலரே திலுபடி கர்ம சிந்தூர திலுபடி. ஓகேங்களா? இதுதான் அந்த 17-18வது ஸ்லோகத்துடைய ஒரியா மொழியில் உள்ள செய்யுள். சரிங்களா? இப்போ நம்ம பார்ட் 3வது பகுதியான நரசிம்ம சுவாமிஜியை பற்றி படிச்சுட்டு இருந்தோம். அவர் உபாசினி மகாராஜ் ஆசிரமுக்குள்ளே போனது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அவரை வந்து அந்த கோர்ட்லேருந்து, அந்த கேஸிலேருந்து வாதாடி அவரை ஜெயிக்க வச்சார் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நரசிம்ம சுவாமிஜி வந்து இவர் உபாசினி மகாராஜுடைய ஆசிரமத்திலேயே தங்கியிருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் அங்கேயும் அதே மாதிரி தான் மற்ற சிஷியர்கள்லாம் வந்து உபாசினி மகாராஜ் வந்து நரசிம்ம சுவாமிஜிட்ட மட்டும் ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி, அவங்க வந்து ரொம்ப ஒரு செல்ல சிஷ்ய பிள்ளையாக இருக்கிறது மாதிரி எல்லாருக்கும் தோணுச்சு. அப்போ வந்து நரசிம்ம சுவாமிஜியை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்திருக்காங்களாம். இதெல்லாம் கடந்து போய் ஒரு நாள் என்ன நரசிம்ம சுவாமிஜி வந்து ஒரு மாதிரி எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கும் ஒரு மாதிரி வெறுப்பு வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி வெறுப்பு தட்டி கிளம்பியும் போயிட்டாராம். போயிட்டு திரும்ப எங்கேயோ பிரச்சனையில் மாட்டி திரும்பி உபாசினி மகாராஜ்கிட்டே வந்திருக்காரு. அப்போ மற்ற சிஷ்யர்கள்லாம் உபாசினி மகாராஜ்கிட்ட வந்து அவர் நினச்சாராம், உபாசினி மகாராஜ் நம்ம வந்து நரசிம்ம சுவாமிஜியை வந்து மற்ற சிஷ்யர்களோட அவர் தனிப்பட்டவர், ரொம்ப என்ன சொல்லுவாங்க, தனிப்பட்டவர், ரொம்ப ஸ்பெஷலு அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னு நினச்சாராம். அதனால் ஒரு நாள் என்ன பண்ணாரா, ஒரு குஷ்டரோகி அடிவர் வந்து ஒருத்தர் ஒரு நாள் பிக்ஷை கேட்டு அந்த ஆசிரமுக்கு போயிருக்காங்க. அப்போ சுவாமிஜி உபாசினி மகாராஜ் பார்த்துட்டு சொல்கிறாராம், யாராவது சிஷ்யர்கிட்ட அவருக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடுத்து விடுங்க அப்படின்னாங்க. அப்போ ஒரு சிஷ்யர்கள் வந்து ஒரு தட்டில் 4 பூரி, கொஞ்சம் அதுக்கு பூரிக்கு உண்டான ஒரு பூரியும் அந்த பாஜினா காய்கறியெல்லாம் சேர்த்து கொண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அது கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க, அந்த குஷ்டரோக அடியவர் வந்து ரொம்ப சீழ்வடிஞ்சு வாயில் மூக்கிலேருந்து கை காலெல்லாம் ஒரே ரத்தமும் சீழுமா வடிஞ்சிட்டு இருந்துதான். ஒரே ஸ்மெல்லாம்,
அப்படியே அப்படியே பக்கத்தில் போனாலே கொமட்டிக்கிட்டு வர அளவுக்கு ஒரே ஸ்மெல் இருந்ததான் அவர் மேலே. அப்படியே தூரமாக இருந்து தட்டை கொடுத்துட்டு வந்துட்டாங்களாம். அதனால் அவரால் எடுத்து சாப்பிட முடியல. அந்த பூரியும் அந்த காயையும் எடுத்து அவரால் சாப்பிட முடியல. ஏன்னா கையில் தான் குஷ்டரோகமாக இருக்குது, எப்படி அவர் எடுத்து சாப்பிடுவார். உடனே சுவாமிஜி உபாசினி மாவா சொன்னாராம், யாராச்சும் ஊட்டி விடுங்கப்பா அவருக்கு, எப்படி அவர் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சிஷ்யர் எல்லா சிஷ்யரும் யாரும் ஊட்டி விடுறதுக்கே போகல பக்கத்தில். ஏன் போகலை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஸ்மெல்லு. ரெண்டாவது உடம்பு பூரா எப்படி இருக்குது, ரத்தமும் சீழுமா வடிஞ்சிருக்கு. வாயிலேருந்து ரத்தம், கை கால்லேருந்து ரத்தம் எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். யாரும் பக்கத்தில் போக மாட்டோம். இப்போ மட்டும் அந்த மாதிரி யாராக இருந்தால் நம்ம பக்கத்துலேயே போக மாட்டோம். சீழெல்லாம் பிடிக்க வேண்டாம், அழுக்கு துணி போட்டிருந்தாலே பக்கத்தில் போக மாட்டோம். நம்ம ரொம்ப ஹைஜீன் நம்மலாம். அப்போ யார் அந்த காலத்துலேயே பக்கத்தில் போனாங்க? யாருமே போகலையாம். ஒருத்தர் மட்டும், ஒரு முதன்மை சிஷ்யர் மட்டும் போய் அந்த பூரிக்குள்ளே அந்த காயை வச்சு தன் கையை அவர் மேலே படாமல் அப்படி ஊட்டி விட்டுருக்காரு. அவருக்கு வாயை மட்டும் வாய்க்குள்ளே போய் அப்படி ஊட்டி விட்டுருக்காரு. உபாசினி மகாராஜா தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், இப்போ நரசிம்ம சுவாமிஜியை கூப்பிட்டு நீ போய் அவங்க என்னன்னு போய் ஊட்டி விடுப்போ அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே நரசிம்ம சுவாமிஜி அவர்கிட்ட போய் நல்ல ஒரு துணியாக கொண்டு வந்து அவர் கை கால் முகம்லாம் நல்லா தொடச்சி விட்டு, நல்லா கேளுங்க, கை கால் முகம்லாம் நல்லா தொடச்சி விட்டு அவர் வாய் ரத்த வழிகிற பகுதி எல்லாம் க்ளீன் பண்ணி அவரை அதுக்கப்புறம் அவர் ஊட்டி விட்டான். ஊட்டி விடும் போது கடைசி பூரி ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த தட்டில் வந்து அந்த எச்சல்லாம் விழுமா, அப்படியே ரத்தம் கலந்த எச்சல் விழுமா. அங்கேருந்து உபாசினி மகாராஜ் ஒரு ஆர்டர் போடுறாரு, நீ அதை சாப்பிடுங்கிறாரு. நம்ம சாப்பிடுவோமா? அதை தொடக்கூட மாட்டோம். ஆனால் சுவாமிஜி வந்து அதை சாப்பிட்டதா படிச்சிருக்கேன் நான். அப்போ சொல்கிறாராம் மற்ற சிஷ்யர்கள்ட்டெல்லாம், பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால தான் அவன் முதன்மை சிஷ்யனாக எனக்கு வந்து நெருங்கிய சிஷ்யனாக இருக்கான். என் இருதயத்தை வந்து என் இருதயத்தை தொட்ட சிஷ்யனாக இருக்கான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ நரசிம்ம சுவாமிஜிகிட்ட கேட்குறாங்க, எப்படி உனக்கு இதெல்லாம் பண்ண தோணுச்சுன்னு. அப்போ அவர் சொன்னாராம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு ஒரு சீரியஸான ஆள் இருந்திருந்தா சுவாமிஜியே எந்திரிச்சு வந்திருப்பாரு அவரை குணப்படுத்துறதுக்கு. யார்? உபாசினி மகாராஜ். அப்படி அவர் வராத பட்சத்தில் அப்போ வந்தது வந்து யார்? கடவுள். அவர் கடவுளுடைய ஆத்மா தான் இந்த மாதிரி வந்து என்னை சோதிக்க வந்திருக்கு. இல்லைன்னா எந்த குருவாச்சும் இந்த செயலை செய்ய சொல்லுவாங்களா? இப்போ குரு செய்ய சொல்கிறாருன்னா அது உகந்த செயலை மட்டும்தான் குரு செய்ய சொல்லுவாங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன பதிவில் நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? கோட்டு சூட்டு போட்ட ஒருத்தர் வந்து பண்டரிபுரத்தில் வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அந்த அம்மா திட்டுச்சுல்ல, காட்டுக்குள்ளே எப்படி கோட்டு சூட்டு போட்ட வந்திருக்கான் முட்டாளே, அவனுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு திட்டுனாங்களா இல்லையா நரசிம்ம சுவாமிஜியை? அப்போ அவருக்கு அந்த மனத்தெளிவு இல்லை. ஆனால் பல வருஷம் கழித்து அந்த மனத்தெளிவு அவருக்கு வந்திருந்தது. இதை தான் நம்ம பாடமாக எடுத்துக்கணும். நமக்கு இன்னிய நிலைமைக்கு நமக்கு மனத்தெளிவு இருக்காது. அவங்களுக்கு அவங்கவுங்க இடத்துல என்ன தோணுமோ. இப்போ சச்சரித்திராவே எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் தடவை நம்ம படிக்கும் போது நமக்கு ஒரு அர்த்தம் புரியும். அர்த்தம் புரியாமல் யாருமே கிடையாது. ஒரு அர்த்தம் நமக்கு புரியும். ஆனால் நீங்கள் ரெண்டாவது தடவை படிக்கும்போது அதே பேரா உங்களுக்கு உடைய மனசில் வேறு அர்த்தத்தை கொடுக்கும். நீங்கள் 10வது தடவை படிக்கும் போதும் வேறு அர்த்தத்தை கொடுக்கும். நீங்கள் 100வது தடவை சச்சரித்திரா படிச்சிங்கனாலும் நிதானமாக ஒரு பேராவை படிச்சிங்கன்னா நிச்சயமாக அது அந்த நேரத்துக்கு உங்களுடைய அந்த ஆன்மீக லெவல் எந்த இடத்துல நீங்கள் ரீச் ஆகிருக்கீங்களோ அந்த எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்களோ அதுக்குண்டான அர்த்தத்தை அது கொடுக்கும். நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். பாபா மாவரைச்சாரு, பாபா இலையில கொண்டு தூவி விட்டார், அப்படி மட்டும் நம்ம முதல் அத்தியாயம் நம்ம படிக்கிறோம். ஆனால் ரெண்டாவது தடவை படிக்கும் போது பாபா வந்து நம்ம அதை உணரும் போது பாபா வந்து மாவு அரைக்கலை, அன்னைக்கு ஃபஸ்ட் அத்தியாயத்தில் காலரா அரைக்கப்பட்டதுன்னு நம்ம படிச்சிட்டோம். ரெண்டாவது தடவை படிக்கும்போது பாபா வந்து என்ன அரைக்கல, மாவு வந்து வெறும் நோயை மட்டும் அரைக்கல, நம்மளுடைய கர்மா பாவம் நம்ம செய்கிற எல்லாத்தையுமே அரைத்து தீர்த்தார். நோய் கர்மா எல்லாத்தையும் அரைச்சி தீர்த்தார்னு பார்ப்பாங்க. 3வது அத்தியாயம் படிக்கும்போது பாபா தினந்தோறும் அரைத்தாருன்னு இருக்கார். இப்போ தினந்தோறும் என்னது, மக்கள் அவர்கிட்ட வரும்போது அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டு போயிடுறோம் இல்லையா, நம்ம கர்மாவெல்லாம் அதெல்லாம் அரைச்சி தீர்த்தாரு, நம்ம நோயை அரைச்சி தீர்த்தாரு, நம்ம கஷ்டத்தை அரைச்சி தீர்த்தாருன்னு படித்தோம். 4வது படிக்கும்போது அந்த கபீருடைய
ஒரு தத்துவ விளக்கம் கொடுத்துருப்பார் இல்லையா, அது நமக்கு புரிய வரும். இப்போ நம்ம வந்து அந்த திருகைக்குள் இட்ட தானியத்தை போல் உள்ளூரே சுத்து அப்படின்னா நீ காப்பாற்றப்போது இருந்துச்சுன்னா இப்போ நமக்கு புரியாது. நம்ம படிக்க 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 ஒரே பேரா ஒரே புக்கு பலதரப்பட்ட அர்த்தங்களை உங்கள் மனசுக்குள்ளே பாபா கொண்டு வருவார். சரிங்களா? அந்த மாதிரி நரசிம்ம சுவாமிஜி வந்து உபாசினி மகாராஜோட ஆசிரமத்தில் தான் பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த பதிவில் அவர் அங்கேருந்து வெளியேறி எப்படி நம்ம பாபா கிட்ட போய் ரீச் பண்ணாருங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம். எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீ சாய்.